السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இந்த மாலை பொழுதில இந்த அமர்வில நம்முடைய ஈமான் அதிகரிப்பதற்கான வழிகள் என்ன, நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் கொள்கையின்படி அல் ஈமானு யஸீது வ யன்குஸு, ஈமான் அதிகரிக்கும் குறையும். இது நம்முடைய கொள்கை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈமானுடைய பாடத்தில் இப்படி ஒரு தலை பெற்றிருக்கிறார். ஈமான் எதன் மூலமாக அதிகரிக்கும், எதன் மூலமாக குறையும்? ஒரு மனிதன் இறைவனுக்கு நெருக்கமான அமல்களை செய்கிற பொழுது ஈமான் அதிகரிக்கிறது. ஒரு மனிதன் இறைவனுக்கு மாறு செய்கிற பொழுது, பாவங்களில் ஈடுபடுகிற பொழுது ஈமான் குறைகிறது. ஈமான் எப்படிப்பட்டது என்றால், அது அஷ்ரஃபுல் இபாதத் என்று சொல்வார், சிறந்த வழிபாடாகும். மிஃப்தாஹுல் ஹைராத் ஈமான் என்பது, அது நன்மைகளின் திறவுகோல். ஈமான் என்பது சுபுல் துஹூலில் ஜன்னah, சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய. அந்த ஈமான் குறைந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து! எனவே அதிகரிப்பதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஈமான் அதிகரிக்க வேண்டுமானால் அதற்கு என்ன வழி, அதை நாம் செய்ய வேண்டும். ஈமான் என்பது அது கவுலு அமல், கவுலும் அமலும், வார்த்தையால் சொல்றது, செயல்படுது. இஅ்திகாது பில் கல்ப், உள்ளத்துல நம்புறது, அதான் ஈமான். உள்ளத்துல ஈமான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? என்னுடைய வார்த்தை ஈமானிய வார்த்தையா வரும். என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய உறுப்புகள் ஈமான் உடைய செயல்பாடாகவே இருக்கும். இதுதான் என் கல்வில ஈமான் அதிகரித்திருக்கிறது என்பதற்கு அடையாளம். நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஈமான் என்கிட்ட கூட இருக்கா, குறையா இருக்கிறா, ஒருத்தர் கூட இருக்கா, குறையா இருக்குதா அப்படிங்கிறத வெளிப்படையாக அவருடைய வார்த்தை எப்படியான வார்த்தை வருகிறது, அவருடைய அமல் எப்படி இருக்கிறது, இதை வைத்து ஓரளவு கணித்துக் கொள்ளலாம் அவருடைய ஈமானுடைய தன்மையை. ஒரு மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கிற பொழுது அவருடைய பார்வை ஈமானிய பார்வை, அவருடைய சிந்தனை ஈமானிய சிந்தனை, அவருடைய பேச்சு ஈமானிய பேச்சு, அவருடைய நடவடிக்கை ஈமானிய நடவடிக்கை, அவருடைய உடை ஈமானிய உடை என்று இப்படி அனைத்திலும் ஈமான் ஜொலித்துக் கொண்டிருக்கும். அப்படி ஜொலிக்கிறது என்றால் ஈமான் நம்ம கிட்ட உயிரோட்டமா ஹையாவா இருக்குது, ரூஹானியத்தோடு இருக்குது, உயிரோட்டமாக இருக்கிறது அர்த்தம். அப்ப இதை நம்ம எப்பொழுதுமே பாதுகாத்துக்கிட்டே வரணும். ஈமான்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, யாருக்கும் கிடைக்காத ஒன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும். ஈமான் பெரிய நிஅமத். ஈமானை நம்ம சரியா புரியாம இருக்கிறோம். ஈமான்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, பெரிய நிஅமத். அந்த ஈமானுக்காக வேண்டி எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டிருக்கிறோம். கிடைத்த ஈமானை தக்க வைப்பதற்கான பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறார். இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்ப நம்ம எந்த தியாகமும் செய்யாம நமக்கு ஈமான் வந்திருக்கு. அந்த ஈமானை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த ஈமானை நம்ம ரூஹானியத்தை வைக்கணுமா இல்லையா? அந்த ஈமான் என்கிட்ட செயல்பாட்டுல இருக்கணுமா இல்லையா? அப்போ ஈமான் கஷ்டப்படாம எனக்கு வந்திருக்குத. அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. நம்ம என்ன தியாகம் செஞ்சோம் ஈமான் பெறுவதற்கு? ஏதாவது நம்ம பண்ணியிருக்கிறோமா? ஏதாவது இழந்திருக்கிறோமா? எதையாவது நாம் கொடுத்திருக்கிறோமா? இல்லையே. எதுவும் கொடுக்காமல், எதையும் இழக்காமல், எந்த தியாகமும் செய்யாமல் நமக்கு ஈமான் அப்படியே நம்ம கிட்ட நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், அவர்கள் அப்படியே முஸ்லீமா இருந்தாலும் நம்மளோட இருக்கிறோம். வேற என்ன தியாகம் செய்யணும்? இல்லை, எந்த தியாகம் செய்யவில்லை. துல் பிஜாதைன் அப்படின்னு ஒரு நபி தோழர் இருந்தார். துல் பிஜாதைன் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு அழகான மனுஷன், நல்ல இளைஞர், ஒரு 16 வயசு அவருக்கு. அவர் இளமை பருவத்தை கூட தொட்டு பிடிக்காத ஒரு வயசு. ஆனால் அவருடைய தந்தை மூத்தாயிட்டார். ஜாகிலியா காலத்துல தந்தை இல்லை, மரணம், வறுமை, சரியான கஷ்டம். அவருடைய தந்தையும் கூட பிறந்த சகோதரர் இருந்தார். சின்ன அப்பாவோ பெரிய அப்பாவோ அவருடைய சகோதரர் இருந்தார். அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அவர் இவரை தத்தெடுத்து கொண்டார். அதனால் இவர் பணக்காரன் ஆகிட்டார். யாரு? அவர் பேர் என்ன? துல்பிஜாதை. அவருடைய அசல் பேரு துல்பிஜாதைன் அல்ல. அவருடைய அசல் பேரு அப்துல் உஸ்ஸா. அவருடைய அசல் பேர் என்ன? உஸ்ஸாவுடைய அடிமை. உஸ்ஸானா யார்? ஒரு சிலை. அப்போ ஒரு சிலை, அதனுடைய அடிமை, ஜாகிலியா காலத்து பேர். அவருடைய தந்தை மரணித்து விட்டார். அவருடைய தந்தையின் சகோதரர் இவரை தத்தெடுத்துக் கொண்டார். அவர் பெரிய பணக்காரர். எப்படி அவருக்கு கிடைக்குது பாருங்க, அந்த சொத்தெல்லாம் இவருக்கு கிடைக்குது. இவர் இப்போ பணக்காரனா மாறிட்டார். பணக்காரனா சாதாரணமானவர் அல்ல, பெரிய பணக்காரர். அவர் மூலமாக கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை நாகரிகமான ஆடை உடுத்திருப்பார். நல்ல அழகான மனம் வீசுகிற அத்தர்களை பூசி அவர் அழகான தோற்றம் உடையவர். இளைஞர்களுக்கெல்லாம் இவர்கிட்ட இருந்து பாடம் படித்துக் கொள்வார். நாகரிகத்தை படித்துக் கொள்ற அளவுக்கு அப்துல் ரஸ்ஸா இருந்தார். அப்படியான ஒரு காலகட்டம். அவருக்கு எப்படியோ இஸ்லாம் அவரை, இஸ்லாமிய ஈமானிய சிந்தனை அவரை கவர்ந்து விட்டது. நாகரிகத்தில் உருண்டு அங்க ஜாகிலியா காலத்து அனைத்து பழக்கங்களையும் பழகி கொண்டிருந்த அவருக்கு ஈமான் அல்லாஹ் கல்புல கொண்டு போய் ஈமானை அப்படியே விட்ட உடனே அவர் ஈமான் மேல ஒரு ஹலாவத் அவருக்கு வந்துருச்சு. ஈமான் மேல அவருக்கு ஒரு சுவை வந்துருச்சு. ஈமானை அவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டார். ஈமான் அவருக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய சிறிய தந்தை என்ன தெரியுமா சொன்னார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மகனே, நான் உனக்கு வழங்கிய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி விடுவேன். ஒரு அச்சத்தை உருவாக்கிட்டார். இப்ப அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது என்றால், ஈமானை தக்க வச்சா நமக்கு கிடைத்த சொத்துக்கள் எல்லாம் அவர் பிடுங்கி விடுவார். சொத்துக்களை தக்க வச்ச ஈமானை இழந்து விடுவார். முகம்மதையோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ உனக்கு நண்பராக இருந்து விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு வந்ததென்றால் உனக்கு கொடுத்த அனைத்து சொத்துக்களையும் நான் பிடுங்கி விடுவேன். இதுதான் அவருடைய தந்தையின் சகோதரர் சொன்ன விஷயம். போராட்டம். என்ன செய்வது? எதை இழப்பது? எதை விடுவது? எதற்காக எதை விடுவது? இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக ஈமானை விடுவதா, அல்லது ஈமானுக்காக வேண்டி பொருளாதாரத்தை நாம் இறை என்கிற போராட்டம் அவருடைய உள்ளத்தில். அவருக்கு வயசு என்ன? 16-17 வயசு. அவ்வளவு நெருக்கடியான வயசு. எவ்வளவு ஆசைகளும் எவ்வளவு கனவுகளும் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்து விட்டார். ஈமான ஒரு மனுஷன் நேசிச்சுட்டான்னு வைக்கிறேன், அந்த ஈமான் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கவர்ந்து விடுகிறது, அதுதான் நமக்கு இங்க பார்க்கிறது. ஈமான் அவர் நேசிக்கிற நேசம் அவருக்கு ஈமான் ரொம்ப சுவையாயிடுச்சு. ஹலவத்தில் ஈமான் அவருக்கு கிடைச்சிச்சு. ஈமான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பொருளாதாரத்தின் மீதெல்லாம் அவருக்கு ஒரு கசப்பு வந்து விட்டு,
என்னதான் அவருடைய வாழ்க்கை நாகரிகமான, ஆடம்பரமான, அலங்காரமான வாழ்க்கையாக இருந்தாலும் ஈமானுக்கு முன்னாடி அதெல்லாம் தோத்து போயிடுச்சு. அப்ப ஈமான் எவ்வளவு வீரியமாக இருந்திருக்குது பாருங்க. ஒரு கட்டத்துல அவர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார் தெரியுமா? நான் எனக்கு ஈமான் தான் பெருசு அப்படின்ட்டார். அப்படியானால் நான் சொல்வதை போன்று உனக்கு கொடுத்த சொத்துக்களை எல்லாம் பிடிக்கிக் கொள்ளணும். பிடிக்கிட்டார். பிடுங்கினது மட்டுமல்ல, உடுத்திருக்கிற ஆடையும் சேர்த்து பிடிக்க விட்டார். நிர்வாணப்படுத்தப்பட்டு விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு சங்கடம் பாருங்க. உடுத்த ஆடையை கூட உருவி விட்டார். அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டவராக அங்கிருந்த இடைதடைகளை வைத்து தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொண்டு வீட்டுக்கு போறார். அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க. தாயார்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப தாயார் வீட்டில் எந்த பொருளும் இல்லை பாருங்க. எவ்வளவு வறுமை பாருங்க. இவ்வளவு வறுமையில் இருந்தவருக்கு எவ்வளவு பெரிய சொத்து கிடைத்தது பாருங்க. இங்கதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம ஈமான் என்னங்க? நமக்கு கிடைச்ச ஈமான் எந்த கஷ்டமும் படாம நமக்கு கிடைச்சிருக்குது. எந்த கஷ்டமும் படாம நமக்கு ஈமான் கிடைச்சிருக்கிற. அவருக்கு பாருங்க, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அந்த தாயார் என்ன பண்ணாங்க? நிர்வாணமா ஒரு பிள்ளையை, ஒரு தாய் நிர்வாணமா பார்க்கறது எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும். அந்த அம்மா வீட்டுல கிழிந்து போன ஒரு பிஷாத்து இருக்கு. பிஷாத்து, அந்த பிஷாத்தை கொடுத்தா. பிஷாத்துக்கா கனமான போர்வை மாதிரி உள்ளதுன்னு வைக்கணும். அதுக்கு அரபில பிஷாத்து. அந்த பிஷாத்தை கொடுக்குறாங்க. 2 அது கந்தலான பிஷாத். அங்கங்க கிழிஞ்சி இருக்குது, ஓட்டை விழுந்து இருக்குது. பெட்ஷீட், போர்வை பெட்ஷீட்னு வைக்கலாம். அங்கங்க கந்தலாக, அங்கங்க ஓட்டை உள்ள பழசு. அதுதான் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து. அதை 2ஆ கிழிச்சு, மகனே இதை கீழாடையாகவும் மேலையாளாக போட்டு கொடுக்கும். அதை போத்தி விட்டு நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் போயிட்டாங்க. ஒரு மக்காவுல இருக்கிறார். இப்போ அவருக்கு இறை தூதர் எங்கு பயணமாக இருக்கிறாரோ அந்த ஊருக்கு போனதுதான் நமக்கு அடைக்கலம் என்று மதீனாவுக்கு கிளம்பி விட்டார். அவர் அங்கே போய் சேரும்போது ஒரு சுபுடைய தொழுகை நேரத்தில் போய் சேரார். அந்த ஆடையோடைய நடந்து, வடிகடையெல்லாம் கடந்து, பாலைவனத்தில் ஓய்வெடுத்து, குளிர்களுக்கு மத்தியில் அவர் பயணித்து, கிழிந்து போன பிஷாத்து 2ஐயும் போர்த்தி கொண்டு நபிகள் நாயகத்தை சந்திக்கிற பொழுது ஒரு அதிகாலை தொழுகை நேரம். அங்கே போற ரசூலுல்லாஹ் தொழுகையில் நிற்கிறாங்க. இவர் போய் நிற்கிறார். அந்த மக்களுக்கு இவரை பெருசா தெரியல. சின்ன வயசுக்குள்ள தானே ஹிஜ்ரத் வந்துட்டாங்க எல்லாருமே அங்க மக்காவாசிகள். அதனால மக்காவுல உள்ள இவரை அவர்களுக்கு பெரிய அடையாளம் தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிகிறது. ஏதோ ஒரு தந்தனான பிஷாத்தை மேடையும் கீழையும் போட்டிருக்கிறார். தோற்றமே ஒரு வகையான தோற்றமா இருக்கு. இந்த இளம் வயசுல இப்படி ஒரு தோற்றத்தோடு ஒரு மனிதன் நிற்கிறாரே, யாருன்னு தெரியாமல் மண் அந்த நீ யாருப்பான்னு கேட்கிறார். நபிகள் நாயகத்தை பார்க்க வந்திருக்கிற ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் விடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மண் அந்த மஸ்முக்கன்னு கேட்கிறாங்க. நீ யாருப்பா, உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், அப்துல் உஸ்ஸா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிஸ்ஸாவை எல்லாத்தையும் கேட்டாங்க. அவருடைய ஹிகாயத்தை எல்லாத்தையும் கேட்டாங்க. என்ன வரலாறு, ஏன் இப்படி ஒரு பிஷாத்தை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாயே என்னான்னு கேட்கும்போது அவர் தன்னுடைய வரலாறை சொல்கிறார். சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை பார்த்து, இனிமையிலிருந்து உன்னுடைய பெயர் அப்துல்லா, அப்துல் உஸ்ஸாவை மாத்திட்டாங்க. அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. இன்றிலிருந்து நான் உன்னை அழைப்பதெல்லாம் துல் பிஷாதைன் என்று அழைப்பேன். 2 பிஷாத், 2 போர்வையை, கிழிந்து போன 2 போர்வையை போர்த்தியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் 2 போர்வை உடையவர் அப்படின்னு இனிமேல் உங்களை நான் சொல்ல போகிறேன். கடைசியில வரலாற்றில் அவரை நாம் தேடி பார்க்கிற பொழுது துல் பிஷாதைன் என்ற அறிமுகத்தோடு அவர் அறிமுகமாகிறார். அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடையே பயணிக்கிறார், ஈமானோடு பயணிக்கிறார். அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? சொத்து, சுகங்கள், செல்வங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, நாகரிகமான உடை, இவைகளை தாண்டி இப்பொழுது ஈமான் அவருடைய கண்களில் நிறைந்திருக்கிறது. ஈமானில் ஜொலிக்கிறார். ஈமானுடைய சுவையில் இன்பம் காணுகிறார். ஈமான் மேல அவருக்கு உண்டான ரஹ்பத், ஈமான் மேல அவருக்கு உண்டான மோகம்.
அவரை அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமாக்கி வைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடையே நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். அஸ்ஹாபு சுஃபாக்களில் திண்ணை தோழர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் இந்த இளைஞர். அப்படியான இளைஞர் ரசூலுல்லாஹ்வுடைய வாரசற்படியிலேயே நான் படுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஹித்மத் செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அப்படியே காலங்கள் ஓடுகிறது. போர்க்களம், ரசூலுல்லாஹ் சந்தித்த கடைசி போர், வரலாற்றிலேயே ரசூலுல்லாஹ்வோடு ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட கடைசி போர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடைபெற்ற தபூக் போர். தபூக் என்கிறது கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து ஒரு 750-800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு போர். அது மக்கத்து முஷ்ரிக்குகள் மட்டுமல்ல, இன்னும் இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எதிர்ப்புகளை அவர்களுடைய 9 ஆண்டு காலம் மதீனா வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை கடந்து அத்துணை எதிர்ப்புகளையும் முறியடித்து விட்டார். ஆனால் ஒரு பகுதியிலிருந்து இருக்கிற எதிர்ப்பை முறியடிக்க முடியவில்லை. அவர்களை சமாதி கண்டால் தான் இஸ்லாம் என்பது ஓங்கி வளரும் என்கிற ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட எதிர்ப்பாளர் யார் என்று சொன்னால் ரோமர்களுடைய அநீதம். ஏன்னா அன்னைக்கு இருந்த 2 பாரசீக நாடுகள், இரண்டு வல்லரசு நாடுகள், ஒன்று பாரசீக நாடு, ஒன்றொன்று அங்கு இருக்கக்கூடிய ரோமர்களுடைய ஆட்சி அதிகாரம். அந்த ரோமர்களுடைய ஆட்சி அதிகாரமும் பாரசீகத்தினுடைய அதிகாரமும் அரபு தேசத்தை முழுமையாக வெற்றி கொண்டிருந்தது. அரபு தேசத்தை பலர் வெற்றி கொள்வதற்கு யோசித்தார்கள். காரணம் பாலைவனம் தான் அங்கு. ஆனாலும் கூட ரோமர்கள் யமன் வரைக்கும் வந்துட்டாங்க. ரோமர்களுடைய படையெடுப்பு அங்கு வரைக்கும் இருந்தது. அதே போன்று பாரசீகர்களும் ஈராக் வரைக்கும் அவர்களுடைய படையெடுப்புகளும் இருந்தது. எனவே அரபு தேசத்தில் முழுமையாக அவர்களுடைய கரங்களில் இருந்தது. அந்த ரோமர்களுடைய கடுமையான எதிர்ப்பை முறியடித்தால்தான் இஸ்லாம் அரபு தீப திருப்பத்தை முழுமையாக ஆட்கொள்ள முடியும் என்கிற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆர்வம், அதுதான் தபூக் போருடைய வழிபாடு. இப்ப அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் அடிக்கடி தொல்லை செய்து கொண்டிருக்கிறார். குறைஷிகளை ஓரளவு அவர்களை அடித்து நொறுக்கியே முடிஞ்சது, அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். அதே போன்று சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் ஓரளவு அமைதிப்படுத்தப்பட்டு விட்டார்கள். உள்நாட்டில் இருக்கிற முனாஃபிக்குகள் அவர்கள் தலை தூக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரோமர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கூடுகிறது. ரோமர்களுக்கு உள்நாட்டில் இருந்து தகவல் சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் பெரும்பகுதி இருக்கிறார்கள். இவர்களை திருத்தி கிட்டிவிட்டால் இஸ்லாம் வளர்வதற்கு பெரிய அளவான வாய்ப்புகள் ஆகிவிடும் என்கிற காரணத்தால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட அந்த இறுதி போர், ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட இறுதி போர் அந்த தபூக் போர் ஹிஜ்ரி 9. இப்போ என்ன பிரச்சனைனா, ரோமர்கள் படையெடுத்து உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன யோசிக்கிறாருன்னா, ரோமர்கள் மதீனாவுக்கு வந்தால் மதீனாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. காரணம், இங்க உள்ள சந்து பந்துகளை எல்லாம் இங்க இருக்கிற முனாஃபிக்குகள் எப்படி போகலான்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்முடைய விரோதி நம்மிடத்திலே இருக்கிறான். அதனால இந்த ரோமர்கள் உள்ளே வராமல் தடுப்பதற்கு எல்லையிலேயே அவர்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக தபூக்கை அவர்கள் தேர்வு செய்தார். 750 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக வேண்டும். எப்படியான காலகட்டம் தெரியுமா? வரலாற்றை படிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிடும். தபூக்கு போரை சந்திக்கிற பொழுது கடுமையான கோடை வெப்பம், அது சரியான ரோடுகளும் இல்லை. இன்னைக்கு மதீனாட்டு தபூக் அப்படியே ஒரு 4 மணி நேரத்துல வாகனத்துல போயிட்டு வந்தாருவான். அவ்வளவு அழகான பளபளன்னு ரோடு. ஆனால் அந்த காலத்தில் ரோடு என்பதே கிடையாது, கரடு முரடாக அப்படிப்பட்ட ரோடை கடக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு ஒட்டகம் 18 பேருக்கு ஒரு ஒட்டகம். எவ்வளவு பெரிய சங்கடம் பாருங்க. சரியான உணவு இல்லை. அதனாலதான் அந்த போர்க்களத்து வீரர்களுக்கு ஜெய்ஷுல் உஸ்ரான்னு பேர், வறுமை படை அப்படின்னு ஒரு பேர். உண்பதற்கு உணவு இல்லாமல் அவர்கள் இலை தடைகளை சாப்பிட்டு அவர்களுடைய நாட்டெல்லாம் பொத்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, நெருக்கடி, எப்படியான நெருக்கடி பாருங்கள். சரியான கோடை காலத்துல அந்த நேரத்தில் தான் மதீனா வாசிகளுடைய அறுவடை காலம்.
பெரித்த மரங்கள் பழுத்து அதை அறுவடை செய்து சந்தைகளில் விற்கிற பொழுது அதில் கிடைக்கிற லாபத்தை தான் ஓராண்டு ஓட்ட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. அது மட்டுமல்ல, கடந்து போகிற இடமெல்லாம் கரடு முரடான இடம், வாகனம் குறைவு, ஒரு ஒட்டகம் 18 பேருக்கு என்கிற வீதத்தில் அங்கு பலர் நடந்தும் ஒரு சிலர் வாகனித்தும் செல்கிற ஒரு நிலை. மட்டுமல்ல, அந்த இடத்தை கடந்து போகிற ஒரு நெருக்கடி, உணவு பஞ்சம் என்று இப்படி பல சங்கடங்களுக்கு மத்தியில நபிகள் நாயகத்துக்கு பெரிய சவாலாக இருந்தார்கள் இந்த ரோமர்கள். ஆனால் கொஞ்சம் விட்டா அவர்கள் உள்ளே வந்து மதீனாவையே அவர்கள் ஒன்று இல்லைன்னு ஆக்கி விடுவார்களே. அதற்கு முன்னால் மதீனா எல்லையிலேயே அவர்களை விரட்டி விட்டார். அதோடு முடிந்து விட்டது. இஸ்லாம் அரபு தீபகற்பத்தையே ஆட்கொள்ள முடியும் என்கிற தைரியம் நபிகள் நாயகத்திற்கு. அந்த போரை அவ்வளவு கஷ்டத்தோடு சந்தித்தார். சரி, இப்ப விட்ட இடத்துக்கு வந்துடும். யாரை சொல்லிட்டோம்? அந்த இளைஞரும் அந்த போருக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த நெருக்கடியான போருக்கு நான் வருகிறேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு வாழக்கூடிய ஒரு ஒவ்வொரு இளைஞர்கிட்டயுமே கேட்டு பாருங்க, உனக்கு என்னப்பா எவ்வளவு கனவு இருக்கும் இளைஞருக்கு. வயசானவர்களுக்கு கனவு நிறைய இருக்குது. வேற பேச்சு எடுத்த பிறகும் அவங்ககிட்ட பாருங்க நிறைய கனவு, இன்னும் பல வருஷத்துக்கு வாழணும், இன்னும் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆனா இளைஞர் திருமணத்தை கூட பார்க்காத ஒரு இளைஞர், எவ்வளவு ஆசை இருக்கும் அவருக்கு. அவருடைய உள்ளத்துல எவ்வளவு இன்பங்களும் எவ்வளவு கனவுகளும் இருக்கும். உடனே அவரு அப்படிப்பட்ட இளைஞராக இருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு 20 வயசுக்குள்ள இருக்கு. அவர் 16 வயசு இஸ்லாத்தை ஏற்று அப்படியே தடுமாறி நபிகள் நாயகத்தில் வந்து ஒன்றிணைந்து அவங்களோட பயணித்து ஒரு 20 வயசு அந்த மாதிரி ஒரு கட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் யாரோ சொல்லலாம், நானும் தபூக்கு போருக்கு வந்து கலந்து கொள்வேன். சும்மா கலந்து கொள்வேன்னு சொல்லல, நான் அதில் ஷஹீத் ஆகணும் யாரோ சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் துல் பிஜாதைன் மேல ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய மஹப்பத். ஒரு இளைஞர், வாழ வேண்டிய இளைஞர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ செய்றாங்க, அல்லாஹ்வே இந்த குஃபார்களுடைய வாளுக்கு இவரை இரையாக்கி விடாதே. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ, குஃபார்களுடைய வாளுக்கு இவரை இரையாக்கி விடாதே. அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னோட ஆசை ஷஹீதாகணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனா நீங்க என்ன துஆ செய்றீங்க, குஃபார்களுடைய வாளுக்கு இரையா, அப்படி ஷஹீதாக முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், எப்படி ஷஹீதாக முடியும்? ஆனா துஆ, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. இவர் போயிட்ட போருக்கு சேர்ந்து போறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாம் போருக்கு போயிட்டோம், தபூக்கு போய் இருந்துட்டோம். தபூக்குல போய் போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே இரவு நேரம், ஒரு நாள் இரவு நேரம் நாங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் திடீர்னு எழுந்தார். எழுந்தபடியே பார்க்குறாங்க அந்த மைதானம். போர் வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 30,000 வீரர்கள், இஸ்லாமிய வீரர்கள் 30,000. அதனால தான் அதுக்கு பேரு அந்த போர்க்களத்தில், அந்த போர்க்களத்துக்கு ஜெய்ஷுல் உஸ்ராங்கிற ஒரு பேரு. அதை தாண்ட அலபு ஜெய்ஷ், பிரம்மாண்டமான படை அப்படின்னு ஒரு பேர். பிரம்மாண்டமான படை, ஆனா வறுமை படை. ஆள் எண்ணிக்கை 30,000 பேர் சஹாபாக்கள் தபூக்கு போறல. அப்போ 30,000 பேர் அங்க படுத்திருக்கிறாங்க வரிசையா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அப்படியே பார்க்கிறாங்க. அந்த பாலைவனமே மனிதர்களுடைய, அது சஹாபா பெருமக்கள், இஸ்லாமிய வீரர்களுடைய அத நிறைந்து அங்கெல்லாம் அப்படியே அங்கங்க மனுஷனா படுத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ரவுண்டு பார்க்கறாங்க. ஆனா அந்த நேரத்தில் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வெளிச்சம் தெரிகிறது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, அங்க என்ன வெளிச்சம் தெரிகிறது. வேகமா ஓடி போறார். எல்லாம் நம்ம தோழர்கள் படுத்திருக்கிற ஒரு இடத்துல மட்டும் சின்னதா லைட் தெரிகிறது. வேகமா போயிட்டார். 30,000 பேரையும் கடந்து போய் அங்க போய் பார்த்தா அங்க 3 பேர்கள் இருக்கிறார். ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அபூபக்கர், அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வரதாஹுமா. இவங்க போயிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பார்க்குறாங்க. கபரு தோண்டப்பட்டிருக்கிறார்.
அறிவித்தார்கள். ரஜுலுன் மாத், ஒரு மனுஷன் யாரோ மூத்தா போயிருக்கிறாங்க, கபூர் தோண்டியாச்சு. இதெல்லாம் பார்க்குறாரு. ரசூலுல்லாஹ் முபாரக்கான கரத்தால் அந்த கபூர் தோண்டப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய சங்கை பொருந்திய கரத்தால் அந்த கபூர் தோண்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ், அபூபக்கர், உமர், உலகத்திலேயே சிறந்த மனிதர்களால் அந்த கபூர் தோண்டப்பட்டிருக்கு. அடுத்து அப்துல்லா மசூத் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் கபரை தோண்டிட்டு அதில் உள்ளே படுத்து பார்க்குறாங்க. அது நம்ம கடையில் போய் புதுசாக ஏதாவது படுக்க கிடக்க வாங்கினா என்ன செய்வோம்? கட்டில் மெத்த புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்களே, படுத்தா கால் வலி போயிடும், கை வலி போயிடும். அதில் எப்படி பார்க்குறப்ப டக்குன்னு படுத்து பார்ப்போம். துனியாவில் எவ்வளோ அனுபவிக்கிறதுக்கு நம்ம செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்களுக்கு கபரை தோண்டி அதில் படுத்து பார்க்குறோம். கபர் கரெக்டாக இருக்கா? சரி, அதை தோண்டிட்டு கபரில் படுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க. அல்லாஹும்ம அல்லாஹும்ம இர்தி அன்ஹு, அல்லாஹ்வே நான் அவரை பொருந்திக் கொண்டேன், நீ அவரை பொருந்திக் கொள்வாய். நான் அவரை நேசிக்கிறேன், நீ அவரை நேசிப்பாயா. யாருடைய துவா? அல்லாஹ்வுடைய தூதருடைய. கபரில் படுத்து பார்த்தாங்க, படுத்து அப்படியே எந்திரிச்சிட்டு துவா. அப்துல்லா மசூதுக்கு பெரிய ஒரு அவன் என்னண்டா, நான் அந்த சாஹிபுல் கபரா நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் அந்த அந்த கபரில் அடக்கிற மனுஷன் நான் இருந்திருக்க கூடாதா? எவ்வளவு பெரிய பாக்கியம். யாரையோ அடக்க போறாங்க, அதுல முதல்ல ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற ரசூலுல்லாஹ் முபாரக், ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற ரசூலுல்லாஹ் பரக்கத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல பரக்கத், அவருடைய ரோமம் பரக்கத், ரசூலுல்லாஹ்வுடைய முடி பரக்கத். ஹயாத்தா இருக்கும்போதா இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பரக்கத். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடை பரக்கத். ஹயாத்துல இந்த பரக்கத்தான ஒரு மனுஷன் மௌத்துக்கு பிறகு எதுவுமே பரக்கத்துன்னு எடுக்க முடியாது. ஹயாத்தா இருக்கும்போது பரக்கத். அப்ப பரக்கத்தான ரசூலுல்லாஹ்வுடைய மேனி கபரில் படுத்து அந்த கபரை பதம் பார்த்து விட்டு எழுந்திருக்குதுன்னா அப்துல்லா மசூதுக்கு ஒரு ஆசை, அந்த மன்னரவாசியா நான் இருக்கக்கூடாதா? சாஹிபுல் ஹஃப்ராவா நான் இருக்கக்கூடாதா? ஏனென்றால் இப்படி ஒரு துவா செய்யறாங்களே, அந்த மனுஷனா நான் இருந்திருக்க கூடாதா? அதோடு நிறுத்தவில்லை. சரி, எனக்கு தான் நெசீபு இல்லை, அந்த நெசீபுக்குரிய மனுஷன் யாரு? அதுதான் அவர்களுடைய ஆசை. சரி, அப்துல்லா மசூத் சாதாரண மனுஷரா? இவர் ஆசைப்படுறாருன்னா சரி, இவர் குறைந்த தரஜாவான இல்லை, தரஜா கூடின மனுஷன், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை பேணக்கூடிய, ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய இருவரில் ஒருவர். ஒருவர் யாரு? ரெண்டு பேரும் ஒருவர். இன்னொரு ஹுதைஃபத்துல் யமான். அடுத்து நம்பிக்கைக்குரிய மனுஷன் இவர். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு, இவருடைய தோற்றம் என்ன தெரியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய தோற்றம் குள்ளமான மனுஷன். அவர் பெரிய அழகான மனுஷன் இல்லை, ஒரு கருத்த மனுஷன். யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். குள்ளமான மனுஷன், கருத்த மனுஷன், ஒல்லியான மனுஷன். அவருடைய இரண்டு கால்களும் குச்சி மாதிரி இருக்கும். அவருடைய இரண்டு கால்களும் குச்சி மாதிரி இருக்கும். அப்ப தோற்றம் இவ்வளவுதான். ஆனா அவரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? குச்சி மாதிரி இருக்கிற இரண்டு கால்கள். ஒரு நாள் அவர் உயரமான ஒரு பகுதிக்கு ஏறும் பொழுது அவருடைய ஆடை விலகிச்சு, குச்சி மாதிரி அவருடைய காலை பார்த்துக்கிட்டு, சூவி போன கால்னு சொல்றோம்ல, அந்த சூவி போன காலை பார்த்துட்டு கீழே சஹாபாக்கெல்லாம் சிரிச்சாங்க. காலை சூம்பி போயிருக்கு, குச்சி மாதிரி இருக்கு, ரெண்டு குச்சை மாட்டி விட்ட மாதிரி. நம்ம பாஷையில சொல்லுவோம்ல, கத்திரிக்காய்க்கு சொல்றது உண்டாங்க, கத்திரிக்காய்க்கு கால் முளைச்சோம் தெரிஞ்சுக்கிறேன். கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி அப்படின்னா குள்ளமா இருக்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க, கத்திரிக்காய்க்கு கால் முளைச்சோம். அதை மாதிரி அவங்க கிண்டல் பண்றாங்க, என்னோட குச்சி மாதிரி. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஆத்திரமா போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய இரண்டு குச்சி மாதிரி இருக்கிற இரண்டு கால்களும்
உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு தராசில நிற்கிற பொழுது அல்லாஹ் நிற்கிற தராசில் மிக 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 கனம் உள்ளதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. தராசு வெயிட் இருக்குது பாருங்க, அது கனமாயிட்டா அவருக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம். கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஸகீலத்தானி ஃபில் மீஸான் خفيفتان على اللسان سبحان الله وبحمده سبحان الله العظيم. சஹீஹ் புகாரியிலே கடைசி இரண்டு வார்த்தைகள், ரஹ்மானுக்கு ரொம்ப மஹப்பத்தான இரண்டு வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான இரண்டு வார்த்தைகள், அதே போன்று நாவுக்கு சொல்வதற்கு லேசான இரண்டு வார்த்தைகள், நாளைக்கு நன்மை தட்டிலே போட்டு நெருக்கிற பொழுது கனமான இரண்டு வார்த்தைகள். அது என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாளை மறுமையில் நம்முடைய நன்மை தட்டு கூடி விட்டது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கம். இங்க பாருங்க, இவருடைய குச்சி மாதிரி இருக்கிற கால் இருக்கிற அது நாளைக்கு மீசான்ல தராசுல நெருக்கிற பொழுது அது கனமாக இருக்கும். அல்லாஹ், நீ அதை கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி நச்சுன்னு வச்சாங்க. அது சிரித்தவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்ப இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்துல்லா நம்ம சொல்லுது. அந்த மனுஷனை பாருங்க, யாருன்னே தெரியாது, ரசூலுல்லாஹ் கபர் தோண்டாங்க, ரசூலுல்லாஹ் கபர்ல படுத்து எழுந்தாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அந்த கபர் வாசியாக மன்னர வாசியாக நான் ஆக கூடாதா அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. சரி, அந்த மனுஷன் யாரு தெரியுமா? ஊருக்கு முன்னாடியே ஷஹீதாகி விட்டார். அப்போதான் ரசூலுல்லாஹ்ட்ட அவர் மரணத்துக்கு முன்னாடி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஷஹீதாகணும்னு கேட்குறேன், நீங்க தபூக்கு போருக்கு வருகிற பொழுதே நீங்க என்ன துஆ செய்றீங்கன்னா, அல்லாஹ்வே முஷ்ரிக்குகளுடைய வாழ்க்கை வரை இரையாக்கி விடாதேன்னு கேட்குறீங்களே, அப்போ எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து வர வேண்டாம்னு ஆசைப்படுறீங்களா யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதன் போர்க்களத்துக்கு வருகிறார், வருகிற வழியிலே மரணித்து விட்டால் அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? என்ன நன்மை? ஷஹீத். அவருடைய எண்ணத்தை பார்க்கிறார். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் வெளி தோற்றத்தை பார்க்கிறது, வெளியில எப்படி இருக்கிறார் பார்க்கிறது. வெளி தோற்றத்தை பார்த்து ஒருவருக்கு சொர்க்கம் என்றால் சத்தியமாக சாத்தியம் இல்லை. பிலாலுக்கு சொர்க்கம் எப்படி? பிலாலுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம் இல்லை. காரணம், வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பதாக இருந்தால் சத்தியமாக இது என்னுடைய கருத்து அல்ல, வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. பிலாலின் தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, அல்லாஹ் வெளி தோற்றத்தை பார்த்து சொர்க்கத்தை நிச்சயம் என்று கொடுக்கிறதாக இருந்தால் சத்தியமாக சாத்தியம் இல்லை பிலாலுக்கு சொர்க்கம் என்பது. இப்ப பிலாலுக்கு சொர்க்கம், வெளி தோற்றம் அங்க ரசிக்கப்படவில்லை. அல்லாஹ் பார்ப்பது வாலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய இதயங்களை பார்க்கிறான். இங்க எப்படி இருக்குது? ஈமான் எப்படி இருக்குது? குவத்தா இருக்குதா? ஈமான் எப்படி ரூஹானியத்தா இருக்குதா? ஈமான் எப்படி இருக்கு? பசுமையா இருக்குதா? ஈமான் எப்படி இருக்குது? வலிமையா இருக்குதா? ஈமான் எப்படி இருக்குது? யஸீதா இருக்குதா? ஈமான் எப்படி இருக்குது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். யாரிடத்தில் ஈமான் நுக்சானா இருக்குதோ, குறைபாடா இருக்குதோ, அவர்களை அல்லாஹ் வெளி தோற்றத்தில் அழகு மிக்கவர்களாக இருக்கலாம், வெளி தோற்றத்தில் வசதி படைத்தவராக இருக்கலாம், வெளி தோற்றத்தில் அந்தஸ்தால் உயர்ந்து இருக்கலாம், வெளி தோற்றத்தில் பெரும் பதவிகளை வைத்திருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் அவர்களெல்லாம் குப்பை, ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் பார்ப்பது வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய இதயத்தை பார்க்கலாம். அதனாலதான் ஈமான் இந்த கல்பை சுத்தமா வச்சுக்கிறோம். அதுக்குத்தான் ஷைத்தானுடைய ஊசலாட்ட கல்பு கிட்ட வராம பார்த்துக்கிறோம். எப்பவும் கல்பு நதீஃபா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய நீயத்தை பார்க்கலாம். அதனால தபூக்கு போருக்கு வர்ற இடத்துல துல் பிஷாதைன் என்கிற அற்புதமான இளைஞர், பெரிய தியாகம் செய்கிற இளைஞர் அங்கே மூத்தாயிட்டார். அவர் ஷஹீதாக கருதப்பட்டு அந்த இடத்தில் அடக்கப்பட்டார். அருமையானவர்கள், எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிறார். வெளி தோற்றத்தில் பார்க்கிற பொழுது அட சாவுறதுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறார். அப்படித்தானே? எவ்வளவு சொத்து, சுகம், ஆசை, எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருந்து அத்துணையும் புறக்கணிச்சுட்டு கடைசியில ஒரு இறப்பதற்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறார். வெளி தோற்றத்தில் இல்லை இல்லை,
அவர் வாழ்வதற்கு, ஆகிரத்தில் வாழ்வதற்கு எடுத்துக்கொண்ட முடிவு. சொர்க்கம் என்கிற நிரந்தர மறுமைதான் நிரந்தரமானது, அந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்த உலகம் எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு காலத்தில் இந்த உலகத்தில் வாழப் போகிறாய், இந்த உலகத்தில் எவ்வளவு காலத்துக்கு நீ இருக்க போகிறாய்? ஒண்ணுமே இல்லை இந்த துனியா. இந்த ஒண்ணு இல்லாத துனியாவுக்கு எவ்வளவு காலம் இந்த துனியாவோட வாழ போறது யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. யாருக்காவது இருக்கிறா தெரியுமா? எவ்வளவு காலம் வாழ போறோம்? எப்படியோ ஒரு நாளைக்கு நான் மரணிக்க போகிறேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு மரணிக்க போகிற நாம் நிரந்தரமான ஆகிரத்து வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். இங்க உத்தரவாதம் இல்லாத துனியா வாழ்க்கைக்கா ஆகிரத்தை இழந்தோம். இன்னார் இல்லாய் இன்னா இளையராஜரும் முட்டாள் சமூகம் அல்லவா, அறிவில்லாத சமூகம் அல்லவா? நிரந்தரமா வாழ போற மறுமைக்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள். எவ்வளவு காலம் உலகத்துல வாழ போறான்னு தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு என்னவெல்லாமோ சேர்க்கிறோம். ஆகிரத்துக்கு என்னப்பா சேமிச்சு வச்சிருக்கிறான்? ஒரு மனுஷன் கேட்கிறான், அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுங்க? அவர் சொல்றாரு, அவரு அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையின் பிள்ளை, பேத்தி, பேரன், பேரன் பேத்தி எல்லாரும் உழைக்காமலேயே சாப்பிடுறோம். அவ்வளவு சொத்து வச்சிருக்கிறார். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். சரி, ஆகிரத்துக்கு என்ன சேர்த்து வச்சுக்கிறீங்க பாபா? தொழுக ஜும்மாக்கு கரெக்டா போயிடுவாங்க. அவர் பாருங்க, துனியாவிட வாழ்றதுக்கு அவருடைய வாழ்வு எவ்வளவு தெரியல, அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். மூத்தா போகும்போது இந்த சொத்தை அவனுக்கு கொடுங்க, இந்த சொத்தை இவனுக்கு கொடுங்க, வசியத்து கொண்டு செல்லாது. அல்லாஹ் ஒரு கணக்கு போடுறான், அந்த கணக்கு படி தான் பிரிச்சு கொடுப்பாங்க. நம்ம மூத்தா போயிட்ட நான் சேர்த்து வச்ச சொத்து எனக்கு விருப்பமான என்னுடைய பொம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை, அவளுக்கு இதை கொடுக்கணும். நான் மூத்தா போன பிறகு, நான் மூத்தா போன பிறகு என்னுடைய மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்கணும். பஜார்ல உள்ள கடையை அவருக்கு, சென்னையில உள்ள பில்டிங்க இவளுக்கு அப்படின்னு நான் எழுதி வச்சா செல்லுமா? ஹயாத்துல கொடுத்தா தம்பிக்கலாம், முத்தா போன பிறகு கொடுங்கன்னா செல்லாது. நான் சேர்த்த சொத்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இல்லை. மூத்தா போயிட்டா உனக்கு முடிஞ்சிச்சு. இது அம்மா தெலாபுது அமலவு முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவுட். எதுவுமே எனக்கு உத்தரவாதம், அதிகாரம் இல்லை. இவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை. அதுக்கு நம்ம எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கோம். நிரந்தரமான ஆகிரத்துக்கு என்னவா சேர்த்து வச்சிருக்கிறா சொல்ல தெரியவில்லை. அப்போ நம்முடைய ஈமான் அதிகரிப்பதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. அதனாலதான் சஹாபாக்களை பொறுத்தவரையில ஈமான் குறைந்து விடக்கூடாது என்பதை அவர்கள் கவலைப்படலாம். நம்ம கவலைப்படுறோம், பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் குறைஞ்சிடக்கூடாதுன்னு கவலை. சஹாபாக்கள் என்ன கவலைப்பட்டார்கள்? ஈமான் குறைஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டாங்க. புத்திசாலி யாரு? நம்மளாம் சஹாபாக்கலாம். நம்ம புத்திசாலி, காசு கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க புத்திசாலி. நம்ம பாஷையில பாருங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அவங்க என்ன பண்ணுவாங்களா? தஆலவ் நஸ்தது ஈமானா, தோழர்கள் அழைப்பாட, தஆலவ் வாங்க வாங்க, நஸ்தது ஈமான, நம்முடைய ஈமானை அதிகரிக்க வாங்க. தோழர்களை கூப்பிடுவாங்க. ஏதோ சம்பாதிக்க வாங்கன்னு வாங்கப்பா, புருணு போவோம், நிறைய கொட்டி கிடக்குது, அள்ளிட்டு வரலாம். துபாய் போவோம், நிறைய அள்ளிட்டு வரலாம். சவுதி போவோம், நிறைய அள்ளிட்டு வரலாம். ஒமன் போவோம், நல்லா அள்ளிட்டு வரலாம். கூப்பிடுறோம்ல, பஹ்ரைன், அங்க இங்க, லண்டன், அமெரிக்கா, யபான், வாங்க எல்லாம் அள்ளிட்டு வரலாம். அப்படி நம்ம அழைக்கிற மாதிரி உமர் கத்தாப் தஆலவ் நஸ்தது ஈமானா, வாங்க விரைந்து வாங்கப்பா, ஈமானை அதிகரிக்க செய்யும். ஏன்னா அதுதான் கடைசி வரைக்கும் நிற்க போகிறது. கபர் வரையும் அல்ல, நீ நரகமா சொர்க்கமா என்பது தீர்மானிக்க போது ரஹ்மத்தில்லாஹி பிஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிறது நம்முடைய ஈமான். உமர் கத்தாப் எப்படி கூப்பிடுறாங்களா? இத்தனைக்கு அவர்கள் யார் தெரியுமா? அஷரத்துல் முபஷ்ஷரா உமருன் ஃபில் ஜன்னah என்று ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான வாயால் புகழப்பட்டவர்கள்.
சொர்க்கவாசி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உமர் சொல்றாங்க, நம்முடைய ஈமானை அதிகரிக்க வாருங்கள், அமர்ந்து பேசுவோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இஜ்லிசு பினா நஸ்தது ஈமானா, நம்மளோட அமர்ந்துருங்க, ஈமானை பற்றி நாம் ஈமானை அதிகரிக்கிற பழக்கங்களை பேசிக்கொள்வோம் அப்படிங்கிறார். துஆ செய்வாங்க அடிக்கடி. யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அல்லாஹும்ம ஜித்னி ஈமானா, அல்லாஹும்ம ஜித்னி ஈமானன் வ யகீனன் வ ஃபஹ்மன். ஹக்கதா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் துஆ செய்றாங்க. நம்மளும் துஆ செய்றோம். எப்படி? அல்லாஹ்வே ரிஸ்க் அபிவிருத்தி செய், பரக்கத்தை தந்து, அந்த கடையில பரக்கத்தை தான், இந்த கடையில பரக்கத்தை, அதுல அந்த சொத்துல தந்துரு, பிள்ளைட தப்பு இல்லை, பரக்கத்தை தான் கேட்கறது. ஆனா ஈமானை அதிகரிக்க செய். யோசித்து இருக்கிறோமா? கேட்டு இருக்கிறோமா? சரி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாமே ஜபல்கள், மலைகள் மாதிரி உள்ள சஹாபாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, இஜ்லிசு பினா நுமினு ஸஆ, வாங்க நம்மளோட உட்காருங்க, ஒரு கொஞ்ச நேரம் ஈமானை பத்தி பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, யாராவது தோழரை பார்த்தா கையை பிடிச்சிட்டு, தஆலவு நுமினு ஸஅத்தன் தஆலவு நذ்குருல்லாஹ வ நஸ்தது ஈமானன் பிதஅதிஹி லஅல்லஹு யذكرنا பிமக்ஃபிரா அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நண்பரே, வாங்க ஈமானை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம், அல்லாஹ்வை பற்றி நினைத்து பார்ப்போம், ஈமானை அதிகரிக்க செய்வோம், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்போம், வாருங்கள் என்று அழைப்பார். இவர்கள் எல்லாம் ஈமானை அதிகரிப்பதற்காக கவலைப்பட்டிருக்கிறாங்க, அதற்காகவே அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அத மாதிரி ஈமானை அதிகரிக்க செய்வதற்கு ஏதாவது பண்ணி இருக்கிறோமா? சரி, நம்ம அப்படின்னா ஈமானை அதிகரிக்க செய்வதற்கு என்ன வழி? எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைங்க, பேசுங்க, இருக்கணும். என்ன வழி? ஒரு சில வழிகளை பார்ப்போம். முதல் விஷயம், ஈமான் அதிகரிக்க வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், பயனுள்ள கல்வியை படிங்க. பயனுள்ள கல்வியை படிங்க. என்ன கல்வியை படிக்கிறது? அல்லாஹ்வை அறிந்து கொள்கிற இல்மை படிங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கன்னு சொல்ல இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள் இல்லை, அறிந்து கொள்ளுங்கள். வித்தியாசம் இருக்குது படிக்கிறதுக்கும் அறிந்து கொள்ளுவது. அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க வாசிச்சுட்டு போறதல்ல, கற்கணும். அது ஒரு கல்வி. அப்ப ஈமானிய கல்வி, அக்கீதாவுடைய பாடங்கள் ஈமானை அதிகரிக்க செய்யும். ஒரு மனுஷன் அல்லாஹ்வை பற்றி புரிஞ்சிட்டாக வரீங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கல். அல்லாஹ் சொல்றான், முஃமின்டா யாரு தெரியுமா? அல்லாஹ்னு சொல்லிட்டா அவனுடைய கல்பு நடுங்கி விடும். ஏன்? அல்லாஹ்னா யாருன்னு படிச்சிருக்கிறான். நம்ம நிறைய பேருக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியல. நம்ம தெரிஞ்சதெல்லாம் அல்லாஹ்ங்கிறவன் ஏதோ நிறைய சொல்லுன்னு படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதோட முடிச்சுட்டோம். அவனோட ரப்பு யாரு தெரியுமா? அவன் சமீர். உள்ள ரப்பு யாரு தெரியுமா? அவன் ஹபலில் வரீத். உள்ள ரப்பு யாரு தெரியுமா? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். உள்ள ரப்பு யாரு தெரியுமா? உன்னுடைய ரப்பு உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். உன்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? குதரத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய குதரத்து விசாலமானது, ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவன், தாக்கத் வாலா, குதரத்து வாலா அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி முழுமையா தெரிஞ்சிட்டா அவன் உண்மையிலேயே பயப்படுவான். அல்லாஹ்வை படித்தவர்கள் தான் அல்லாஹ் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பற்றி யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார். நமக்கு அல்லாஹ்வை பற்றி பயம் வருதா? ரொம்ப யோசி கேட்டு நாளைக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வை பற்றி பயம் வருதா? தெரியல. பயம் வந்த மாதிரி இருக்குது. பல நேரங்களில் அப்படி ஒன்றும் தெரியல. தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பயப்படும். என்ற ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். என்ற ரப்பு பசீர். என்னோட ரப்பு சமீஅ. அப்ப இதை படிக்கிறதுல அக்கீதாவை படி.
அல்லாஹ்வை முழுமையா படிச்சிடும். அஸ்மா சிஃபாத், உன்னுடைய ரப்பை நீ தெரிந்து கொள். அப்போ முதல்ல நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமானால் கற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ் சொல்றா, யர்ஃபஇல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்துங்கிறான். யார் ஈமான் கொண்டு அவர்கள் கல்வி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்தஸ்தால் அவர்கள் உயர்த்தும். அல்லாஹ் உயர்த்துக்கிறான். அந்தஸ்தால், தரஜாங்கையில தரஜாத்துங்கிறான், பன்மையா சொல்றான். அந்தஸ்துகளால் உயர்த்துவான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட ஈமானும் இருக்கிறது, கல்வியும் கற்றிருக்கிறார், அல்லாஹ்வை பத்தி படிச்சிருக்கிறார். நமக்கு எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும்? அல்லாஹ்வை பற்றி படிங்க. அகீதா வகுப்பை எங்கேனோ அகீதா வகுப்பு நடக்குது, அங்க போய் நேரடியாக இருந்து படியுங்கள். இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் ஆன்லைன்ல படிச்சுக்கிறோம். என்ன படிக்கிறாங்க? உஸ்தாது கிட்ட நேரடியாக உட்கார்ந்து படிங்க. நீங்க நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இஸ்லாமிய கல்வியை பொறுத்தவரை குறிப்பா தாய்மார்களுக்கு சேர்த்து சொல்லுவேன். நீ என்ன அந்த இது பேர் என்னங்க, மொபைலை ஆன் பண்ணிட்டு கிச்சனில் உட்காந்து வெங்காயத்துக்கு அவங்க படிக்கிறாங்க. இவர் மொபைலை ஆன் பண்ணிட்டு கடையில் உட்காந்து எல்லா வேலையும் படிக்கிறாங்க. என்னத்தை தசீர் பண்ணும் உனக்கு? உன் கல்வியில் என்ன மாற்றத்தை உருவாக்கும் அந்த கல்வி? இஸ்லாமிய கல்வி ஒரு விஷயத்தை புரிந்துக்கிறங்க, மற்ற கல்வி மாதிரி தகவலை படித்துக் கொள்வதல்ல இஸ்லாமிய கல்வி. உங்களை யாராவது தகவலை தெரிந்து கொள்வதற்கு நான் கற்கிறேன் என்று சொன்னால் நீங்க முட்டாள்தனமா நினைக்கிறீங்களா அர்த்தம். வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் கோச்சிக்கிறாதீங்க, அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் தகவலை தெரிந்து கொள்வதற்குத்தான் இஸ்லாமிய கல்வியை படிக்கிறேன்டா, நீங்க தப்பா நினைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தகவலை படித்துக் கொள்வதற்கு அல்ல இஸ்லாமிய கல்வி. இஸ்லாமிய கல்வி என்னுடைய கல்வியின் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புரிகிறதா? அல்லாஹ் அப்படிதானே சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை கற்றறிந்தவர்கள் பயப்படுவாங்க. அல்லாஹ் பயப்படுறது யாரு? கற்றறிந்தவர். அவர் படிச்சதுனால அவருடைய கல்வியில பெரிய ஒரு மாற்றம், என்னமோ ஒரு மாற்றம் நடந்து விட்டது. அல்லாஹ் பயப்படுறார். எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயப்படுறார். அல்லாஹ் மேல அவருக்கு தக்வா இருக்கிறது. எங்க இருந்தாலும் என்ன ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான், என்ன ரப்புக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அவன் என்ன தண்டிப்பான், விரும்பினா மன்னிப்பான். அதனால நான் சரியா இருக்கணும், இந்த ரப்புக்கு மஹப்பத்து உள்ளவனாக இருக்கணும், இந்த ரப்போட மஹப்பத் எனக்கு கிடைக்கணும். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் நினைக்கிறதா இருந்தா அல்லாஹ் முழுமையா அவன் தெரிஞ்சிருந்தா தான் அப்படி சொல்லுவான். அப்ப நம்முடைய கல்வி மாற்றத்தை உருவாக்குற கல்வியா இருக்கணுமா, தகவலை தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணுமா? தகவலை தெரிஞ்சவனா அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க பாருங்க, பயப்பட மாட்டேன். நல்ல படிச்சவன் இன்னைக்கு பாக்குறவங்கள, நல்ல படிச்சவன் நல்ல தப்பு செய்வான். நீங்க பாருங்க, அதிகம் லஞ்சம் வாங்குபவன் யாரு தெரியுமா? மெத்த படித்தவன் அதிகம் லஞ்சம் வாங்குகிறான். சரியா நான் சொல்றது? கொஞ்சமா படிச்சவன் கொஞ்சமா லஞ்சம் வாங்குறான். நிறைய படிச்சவன் லஞ்சம் வாங்காம இருக்கணும்ல, அதுதானே சரி. ஆனா நிறைய படிச்சவன லஞ்சம் கூட வாங்க. சும்மா சாதாரணமான நீதிமன்றங்கள் இருக்கிற நீதிபதியா இருந்தா கொஞ்சமா லஞ்சம் வாங்கி, சுப்ரீம் கோர்ட் அது தாண்டி என்ன மாதிரி இருந்தா அப்படியான நீதிபதியா இருந்தா அவங்க அதோட கூட வாங்குவார். நமக்கு என்ன தெரியுதுன்னா, படிச்சனா தப்புன்னு வாங்காம இருக்கணுமே. இல்லையே, அந்த படிப்பு எண்ணத்தை கொடுக்கும் தெரியுமா? தகவலை படித்திருக்கிறார், மாற்றங்களை ஏற்படுத்த. அதனாலதானே தெரியுது நல்ல படிச்சவன் தப்பு செய்யறான்ல. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பெரும்பகுதி சொல்லுவேன். நம்ம இந்த ட்ரெயின்ல பயணத்துல பார்ப்போம், ட்ரெயின்ல போகும்போது பார்ப்போம், அந்த டீ காஃபின்னு வித்துட்டு வருவான் பார்த்தீங்களா? அவன் டீ வித்து எவ்வளோ கிடைக்க போகுது? எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 500 ரூபா கிடைக்கும், ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அவன் ஒரு டீயை 8 ரூபாய்க்கு வைத்தாலும் சரி, போயிட்டு போகிற அந்த 10 ரூபா வச்சுக்க, 12 ரூபா வச்சுக்க அப்படின்னு நம்ம செய்யணுமா? அதில் நிறைய சம்பளம் வாங்குறவன் ஒருத்தர் இருப்பான். யாரு? ட்ரெயினில் யார் இருப்பா சம்பளம் வாங்குறாங்க? டிடியா. அவங்க ஓசிடி வாங்கி கொடு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவனுக்கு மனசாட்சி ஒத்துக்கிட்ட? நீ அவன்கிட்ட போய் நீ வாங்குற சம்பளம் எவ்வளவு? அவன் விற்று அதில் 500 ரூபா கிடைக்க போகிறது.
நீ ஒரு 10 ரூபா உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறத விட்டுட்டு அவன்கிட்ட ஓசிடி வாங்கி குடிக்கிறான். இந்த நாஸ்டா கொண்டு போவோம் பார்த்தீங்களா, ஏன்னா நான் ட்ரெயினில் அதை அடிக்கடி பயணமாவது பார்ப்பேன். அப்படியே ஒரு பொட்டணத்தை வச்சுட்டு போவோம். அந்த காலையில் நான் எங்கள் ட்ரெயின் வந்து திருச்செந்தூர் செந்தூர், அது வந்து காலையில் 10:30 மணிக்கு தான் சென்னையில் போய் சேரும். நாங்கள் இங்கே 7 மணிக்கு இரவு 7 மணிக்கு ஏறணும். அதிகாலை அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு தான் சென்னையில் போயிடும். அப்போ காலை நாஸ்டான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அவனை அப்படியே கூறி விற்றுக்கிட்டே வருவான் உள்ள. அவன் கரெக்டாக டீட்டெயிலாக அங்கே ஒன்று ஒரு பொட்டணத்தை வச்சுட்டு போயிடுவான். நம்மளாம் அதை வாங்குறோன்னா 30 ரூபா அல்லது 50 ரூபா இருக்கும். நமக்கு 30 ரூபா 50 ரூபா வச்சுட்டு போடும். பாவம் காலையில் வைக்கலாம், ஒரு 20 சதக்காவை போட்டோம் அப்படி நமக்கு மனசு வரும். ஆனால் அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், அதை ஓசியில் வாங்கி எப்படி உள்ளே போகுது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் அப்படி நினச்சி பார்க்குறேன், இப்படிலாம் மனசு. அப்போ அவன் என்னத்தை படிச்சிருக்கிறான்? அவனுடைய படிப்பு அவனுடைய உள்ளத்தை மாற்றி இருக்கிறதா, இறக்கப்பட வைத்ததா? ஏனென்றால் அவர்கள் படித்ததெல்லாம் தகவலை படித்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளை நிறைய படிக்கிறாங்கல்ல, என்ன சொல்றாங்க, நீங்க இதை படித்தால் இவ்வளவு சம்பளம், இதை படித்தால் இவ்வளவு சம்பளம், இங்க படித்தா என்ன பெங்களூர்ல வேலை உனக்கு இவ்வளவு சம்பளம், இதை படித்தா நீ எங்க உனக்கு வேலை, லண்டன்ல வேலை, இதை படித்தால் உனக்கு எங்க வேலை, இந்த மாநிலத்தில் வேலை, இதை படித்தால் இந்த நாட்டில வேலை, இதை படித்தால் 2 லட்சம் வாங்கலாம், 3 லட்சம் வாங்கலாம், 5 லட்சம் வாங்கலாம். அவனுக்கு அப்படியே சொல்லியே படிக்கிறான். அவன் அதே மாதிரி வாங்க பார்க்கறான், வாங்க இல்லைன்னா திருட பார்க்கறான். ஏன் படிச்சு கொடுங்க அப்படிதானே படிச்சு கொடுக்கலாம். நீ என்ன படிக்க போற கேட்கறாங்கல்ல, படிக்கிறதுக்கு என்ன கவுன்சிலிங்னு ஒன்று வைக்கிறான். அவர் படிக்கிறதுக்கு வழிகாட்டுறான். என்னடா வழிகாட்டுறான்னு சொல்லி அந்த புத்திசாலி முஸ்லீம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய புத்திசாலி என்னடா சொல்றான்னு பார்த்தா மாணவர்கள் சொல்றான், பசங்களா நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கிறீங்க +2ல, என்ன படிக்க போறீங்க, உங்களுக்கு சொல்லட்டா இந்த படிப்பை படித்தா இவ்வளவு சம்பளம் வாங்கலாம். அவனுக்கு எப்படி ஆயிருது, காசு சம்பாதிக்கணும், அதுக்கு தான் படிச்சிருக்காம. அப்புறம் அவன் எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிறோம், எங்க உமா வாப்பா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நான் தான் உங்களுக்கு காசு அனுப்புறேன், அப்புறம் என்ன வாப்பா முகத்தை பார்க்கணுமோ ஓட இருக்குது வாப்பா அப்படிங்கிறார் தாயும் தந்தையும். உங்களுக்கு தான் மாசம் மாசம் காசு அனுப்புறானே, வாங்கி திருட்டு பேசாமல் இருங்க. எங்கே போகணும், கார் இப்போ சொல்ல வரும், ஏறி போங்க, டாக்டர் போய் பார்த்துக்கிறங்க, உமா இருக்கிற கூட்டிகிட்டு போங்க. அவன் நினைக்கிற ஏண்டா பிள்ளையை படிக்க வைப்போம். இதை பாருங்க, அவர் ஒரு மார்க்கத்தை படித்தவராக இருக்கட்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், கொள்கை ரீதியாக அப்படி இப்படி இருந்தாலும் சரி, சில ஹஸரத்துமார்கள் இருப்பாங்க, கொள்கையில் நமக்கு நேர் முரணா இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை படிச்சிருப்பாங்க. சம்பளம் எவ்வளோ வாங்க, பள்ளிவாசல் எவ்வளோங்க சம்பளம் கொடுப்பாங்க, இந்த சமுதாயம் எவ்வளோ பள்ளிவாசலில் சம்பளம் கொடுக்குது. அவங்களுக்குலாம் வாய் வயிறெல்லாம் இருக்காது. நம்ம பிள்ளை போய் லட்சமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் இமாமை தேடும்போது ஒரு 15 ரூபாய் நல்ல சம்பளம். எவ்வளோப்பா சம்பளம்? 15 ரூபா. 15 ரூபாயா? எனக்கு டீ குடிக்க காணாதுப்பா அந்த 15 ரூபா. இந்த காலத்தில் 15,000 ரூபா சம்பளம். சாப்பாடு கொடுக்குறவங்கள, தங்குற இடம் கொடுக்குறவங்க, சில இடங்கள் அதுவும் இல்லை, அவர் தான் பார்த்துக்கிறோம். சரி, அப்படி குறைவான சம்பளம் வாங்குற ஹஸரத்து பாருங்க, அவருடைய உம்மா வாப்பாவை அவர் எங்கெல்லாம் போகிறோம் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறார். குறைவான சம்பளம், தன்னுடைய தாயும் தந்தையும் பக்கத்திலேயே வச்சுக்கிறார். எனக்கு தெரிந்த எத்தனையோ ஹஸரத்துமார் பார்த்தா சம்பளம் குறைவார். பெற்றோர்கள் பெற்றோர் வாலிதை என்னை பெற்றெடுத்தவர்கள், இவர்களை நான் மகிழ்ச்சியாக செய்கிறார், ரொம்ப மகிழ்ச்சியாக இப்படி படிச்சிருக்கிறார். இவர்களை நான் கொடுமைப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் கொடுமையாகிறான். இவர்களுடைய கோபம் அல்லாஹ்வின் கோபம். அந்த கல்வி அவர்களை பெற்றோர் மேலே எவ்வளவு இருந்துச்சு. இன்னொருத்தர் படிச்சிருக்கிறார், பெரிய சம்பளம் வாங்குறார், எங்கேயோ இருக்கிறார், உம்மா சாவ கிடந்தாலும் வாப்பா சாவ கிட, இப்போலாம் கம்பெனியில் வர முடியாது, ரூபாய் எவ்வளோ அனுப்புறார், ₹1. நீ என்னடா ரூபா அனுப்புறது, ஜமாத் அதை செஞ்சுட்டு போயிருவேன். உன்னுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறா உன்னை பெத்தெடுத்தவங்க. வித்தியாசம் தெரிகிறதா? அப்ப நம்ம கல்வியை பொறுத்தவரையில இஸ்லாமிய கல்வி தகவலை அல்ல, மாற்றத்தை உருவாக்குறது. இஸ்லாமிய கல்வி நம்முடைய கல்வியில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும். ஒரு மனிதனை புனிதனாக மாற்றும் இஸ்லாமிய கல்வி. அப்படியான கல்வி நேரடியாக கற்பதால் மட்டுமே பயனளிக்கும். இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் நான் படிக்கிறேன் கேட்டால் ஆன்லைன் படிச்சுட்டேங்கிறார். என்ன படித்தா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எங்கேயோ ஒரு ஹஸரத்து எங்கேயோ உட்காந்து பாடலாம், அவனுக்கு பொழப்பு இல்லாமல் நடத்தலாம்.
என்னைக்கெல்லாம் ஆன்லைன் வகுப்புலாம் அதெல்லாம் என்ன கிடையாது. இன்னைக்கு தகவலாக படிக்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு போ. எதுக்கு ஆன்லைனு? நீ படிக்கிறான்னா நேரடி எப்படி உட்காந்து படி. கோச்சிக்கிறாருங்க. எனக்கு இந்த சமூகத்து மேலே இந்த கல்வி கற்பதில் இன்னைக்கு ஏற்பட்ட குறைபாடு, நாகரிகம் அப்படிங்கிற பேரில் அவனுக்கு நேரம், இதில் மட்டும் நேரம் இல்லை. அவன் அப்படி ஆன் பண்ணிட்டு அவங்க செய்கிற அட்டகாசங்கள் என்னன்னு தெரியும். நீ படிக்கிற அல்லாஹ் ரசூலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு படிக்கிற கல்வி. ஆனால் நீ என்ன நிலையில இருக்கிறா தெரியுமா? எங்களுடைய உஸ்தாத் அல்லாஹ் ரசூலை பற்றி அந்த சஹீஹுல் புகாரி பாடத்தை நடத்தும் போது எப்படி வந்து உட்காருவாங்க? ஓதி செஞ்சுட்டு வந்து உட்காருவாங்க. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அமர்ந்து எங்களுக்கு கற்றுத்தருகிற பொழுது படிக்கிற நாங்க எங்க கல்வியில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஏன் நாங்கள் சஹீஹுல் புகாரி ஓதுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை, அதுவும் ஒரு புகாரி ஹதீஸ் 6-7 ராவிகள் வருகிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு தூரத்தும் சென்றார்கள், எவ்வளவு தியாகம் செய்தார்கள். ஒரு ஹதீஸை பெறுவதற்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், இனிமையை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழந்து கஷ்டப்பட்டு ஒரு ஹதீஸை சேகரித்து நமக்கு இன்னைக்கு கிதாபா தந்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸை நடத்துகிற உஸ்தாத் கண்ணியத்தோடு அமர்ந்து பொது செய்துட்டு வந்து நமக்கு தான் ஹதீஸுகளை அங்கங்கே தேடி கொண்டு வர முடியல, கொண்டு வந்து பதிவு செஞ்சிருக்கிற ஹதீஸை, அது கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். நபிகள் நாயகம் லா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் ஒரு காலமும் சுயமாக பேச மாட்டார். இல்ல வஹீல் யுஹா, அல்லாஹ் புறத்திலிருந்து தூது வந்தது. அல்லாஹ்வோட வார்த்தை அது. வார்த்தை, அந்த வரிகள் ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தாலும் கருத்து அல்லாஹ்வோட கருத்து அப்படின்னு கண்ணியமா நடத்துறாங்க. இவங்க புகாரியை எங்க இருந்து எப்படி ஓத கேட்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியும். அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. என்னங்க கல்வி? அக்கீதாவை படிப்பது அப்படியா படிக்கிறது? நேரடியாக அமர்ந்து படிக்கும் போது தானே அதனுடைய வீரியம் கிடைக்கும். நீங்க தேடி போங்க, அல்லது இன்னைக்கு அவர்களை அழைத்து ஒரு இடத்துல உட்கார வைத்து கல்வியை தேடிக்கொள்ளுங்கள். அதற்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. அப்போதானே நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். உயிரோட்டமான கல்வியை நான் பெற முடியும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா படிப்பு குறைவா இருந்தது, பண்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய படிக்கிறான் பாருங்க. எல்லாரும் அக்கைதான் பேசுறான், எல்லாரும் அஸ்மா சிபாத்துன்னு பேசுறான், எல்லாம் உலூஹியாங்கிறான், ருபூபியாங்கிறான், என்னமோ கடற்கடன் எல்லாம் படிச்சிடறான். ஆனா பண்பாடு இருக்கிறதா? ஒரு இறைவனுடைய அச்சம் இருக்கிறதா? தவறு குறைந்து இருக்கிறதா? ஏன்? அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கல்விய முதல் அம்சம், ஈமான் அதிகரிப்பதற்கு முதல் அம்சம் இது மாதிரியான கல்விகளை, அக்கீதாவுடைய பாடங்கள், இது மாதிரியான பாடங்களை எங்கேயாவது கற்றுக் கொடுக்குறாங்க. நேரடியாக போய் கற்றுக்கொள்கிற பழக்கத்தை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் பயனளிக்கும். உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயாவது உட்கார்ந்துட்டு பார்த்தா ஒருத்தர் எங்கன்னா சவுதியிலிருந்து நடத்துறாரு. சரி, நீ எங்க இருக்கிறான்னா அடுப்பாங்கரையில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பழக்கம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு தான் வந்து சொல்லிட்டு போனாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மனித தோற்றத்துல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? உமரே, இப்பொழுது வந்தது யாரு தெரியுமா? புது மனுஷன் மாதிரி தெரிஞ்சிச்சே, அது மனுஷன் இல்ல, ஜிப்ரீல். எதற்கு வந்தாரு தெரியுமா? அல்லிவுக்கு தீனுக்கு, உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு வந்தாங்க. எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் கல்வி கற்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு ஜிப்ரீல் மனித ரூபத்தில் வந்து படித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படித்தான் கல்வியை படிக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டலை பண்ணிட்டு போயிருக்கிறாங்கல்ல. ஏன் தெரியுமா? உங்களை உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? இதுக்குள்ள நிறைய நான் பேசிடுவேன். ஏன்னா இவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கிறது. சரி, அடுத்த 2வது பாயிண்ட்டுக்கு போயிடும். நம்முடைய என்ன தலைப்பு? நம்முடைய அதிகரிக்கிறதுக்கு முதல் வழி என்ன செய்யணும்? பயனுள்ள கல்வி. 2வது குர்ஆனை கேட்பது. சும்மா இருக்கும் அதான் குர்ஆனை கேட்பது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குர்ஆனை கேட்பதும் நீங்கள் ஓதுவதும் உலமாக்கள் சொல்றாங்க, 2 ஒரே நன்மை தான். எப்படி? குர்ஆனை நீங்க ஓதுறீங்கன்னு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர், குர்ஆனை பார்த்து நீங்க ஓதுறீங்க. ஹர்ஃபுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. அர்த்தம் தெரியுது தெரியல 2வது விஷயம். குர்ஆனுக்கு மட்டும் வந்து
இதுவும் அல்லது ஏதாவது ஒரு திலாவத்தை போட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ரெண்டும் ஒரே நன்மை. வாய் ஒழிக்காம அப்படி கேட்டுக்கிட்டாது. அப்ப இஸ்திமாஅல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற பொழுது சில பேர் அப்படி கேட்டு குரலை ராகமா அப்படி பாட்டு பிடிக்கிற மாதிரி கேட்டு, அப்படி அல்ல, தப்புன்னு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கலாம ஓதப்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? என் வாழ்க்கையில அந்த குர்ஆன் மாதிரி இருக்குதா? இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டங்கள் இந்த வரலாறு முழுசா என்னுடைய எண்ணத்தில் ஓட வேண்டும். அப்படி தப்புன்னு செய்து குர்ஆனை கேளுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத் ஈமான், ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய தலைப்பா தானே ஈமான் அதிகரிப்பதற்கு குர்ஆன் ஓது அல்லது குர்ஆன் ஓதுவதை கேளு. ஆக்கணும் தொழுக முடிஞ்ச சலாம் வாங்கணும். உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், நான் மொபைல் எடுத்து. அது வரைக்கும் பொறுமை இல்லை. சரி, ஒன்ன யாருப்பா தொழுக, நீ தொழுதுட்டு இருக்கும்போது எவன் கூப்பிட்டு இருப்பான்? கூப்பிட்டு போயிட்டு போறானே. அப்ப என்ன நடந்துருச்சு? அல்லாட இடத்துல இருக்கிறா, தொழுக முடிஞ்சிருச்சு. மாதினுடைய ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக முடிச்ச உடனே தஸ்பியாத் செய்யாம அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மண்ணு தானே பள்ளிவாசல், அப்படி கோடு கீட்டிட்டு அப்படி ரசூலுல்லாஹ் ஏதோ சொன்னாங்க, யா முஆத் தொழுக முடிஞ்சிட்டா அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹஸ்ன இபாதத்திக் என்பதை சொல்லாம விட்டுறாதே. எவ்வளவு அழகான திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கு அர்த்தம் தெரியாது? இபாதத் செய்வதற்கு எவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தம் உண்டு பார்த்தீங்களா? அப்படியான அந்த திக்கரை நீ சொல்லாம விட்டுறாதே. இவன் தொழுக முடிஞ்சவொடனே ஒன்று எந்திரிச்சு ஓடுறான், எங்க போறான், கூட வேகமா ஏதோ நடந்துட்டு போல தெரியுது அப்படின்னு பார்த்தா வெளியில போய் உட்காந்து கூட்டமா உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் உட்காந்து அதுக்கார்கள் நம்ம இந்த கூட்டுத்துவா இல்லைன்னு சொன்னோம், தப்பா போச்சு. கூட்டுத்துவா இல்லைன்னு சொன்னப்ப, ஆனா திக்ர் ரசூலுல்லாஹ் கற்று தந்த திக்ர் இல்லைன்னு சொன்னோமா? இல்லதான். இங்கெல்லாம் அப்படி சொல்லல. திக்ரெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஓரமாக ஓடிடுறாங்க. என்னமோ அவசரமா பார்த்தா அவங்க ரோட்ல நின்று பேசிட்டு, அதில் பக்கத்தில் டீ கடை இருந்தால் அங்கே உட்காந்து மணிக்கணக்கில் திக்ருப்பா. அந்த ஒவ்வொரு திக்ரும் எவ்வளவு பெரிய அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வ லா முஅத்தி லிமா மனஅத். எவ்வளோ ஆழமான ஒரு கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியும். நீ தடுத்தது யாராலும். எவ்வளோ ஈமானிய வலிமை, எவ்வளோ நம்முடைய உள்ளத்தை உளவியல் ரீதியாக பண்படுத்துகிற வார்த்தை. ஒரு விஷயம் எனக்கு வரையிலண்டா கொஞ்சம் கவலையாக இருக்கும். அட எனக்கு வர வேண்டிய சாதாரண பிஸ்கெட் அப்படியே கொடுத்துட்டு போகிறாரு, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, ஒரு ஆளை விட்டுருவார். அவருனால பசியாக இருக்கும், சாப்பிடணும்னு நினைப்பார். இவர் வேணும்னு செய்யலை கொடுக்கும்போது அப்போ மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தெரியும் பகையாக கூட ஆயிரும். வேணும்னா இவன் செய்யறான், பிஸ்கட் கொடுக்கும்போது இந்த ஆள் எண்ணெய் விட்டுட்டு கொடுக்கும். நீங்கள் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், நான் சொன்ன சாதாரண இந்த பிஸ்கெட்டில் கூட உதாரணம் பாருங்க. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வ லா முஅத்தி லிமா மனஅத் வ லா யன்ஃபஅு தல் ஜத் மின்கல் ஜத். அதை நீங்கள் உண்மைப்படியாக அர்த்தத்தை அறிந்து ஓதுனா, கொடுக்காம போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அல்லாஹ் தர மறுத்ததை யாராலும் தர முடியாது. உடம்பில் ரீதியாக என் கல்வி ராகத்தா போயிடுச்சு. அவர் மேலே கோபம் வராது. ஏன்? அவன் கொண்டு வந்தான், ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், எனக்கு தரக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சு. இப்படி என்னுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏமாற்றங்கள், அது ஏமாற்றம் இல்லை, ரப்பு கொடுக்க விரும்ப இல்லை, முடிஞ்சிச்சு. அல்லாஹ் கொடுக்க விரும்பிய யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு யதார்த்தமான வார்த்தை பார். இந்த திக்ர், அந்த தொழுகைக்கு பிறகு ஓதுற திக்ர்ல இதெல்லாம் இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் மன்னிக்கப்படுது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாரு. ஆனா அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இப்படி உட்கார்ந்துக்கிட்டு உடனே மொபைலை பார்த்து அப்படியே தொழுக முடிஞ்சவனே கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, இதெல்லாம் முடிஞ்சு திக்ரை முடிச்சுட்டு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? திக்ருக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுமா? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு அவர் நல்ல நிதானமாக ஓதுற மனுஷனா 10 நிமிஷம் போதுங்கிறார்.
நம்மளை மாதிரி ஸ்பீடாக ஓதுறோம்னு சொல்லிக்கலாம் 7 நிமிஷத்தில் முடிச்சாங்க. அது வரைக்கும் ஒரு சப்பூராக இருக்கும். இந்த அழகான திக்கர்களை கல்வோடு நெருக்கமாக்கி அதை ஓதிட்டு அப்படி போகும்போது எவ்வளோ பெரிய உற்சாகமாக இருக்கும், ஈமான் அதிகரிக்கும். சரி, 3வது அதிகம் இறைவனை திக்ரு செய்தது, கல்புட ராகத்தை ஏற்படும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்க்குறோம், மனசே சரியில்லை. பாருங்க, என்னப்பா சரியில்லை? மனசு சரியில்லைங்கிறவங்களுக்கு எங்கேயாவது போய் உலகத்தில் மனசை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? மகரிபா போதா? எத்தனைக்கு மகரிப்? டக்குன்னு முடிச்சிடுவான். அப்போது இறைவனை நினையுங்க, உங்கள் கல்புல அல்லாஹ் ராகத்தை உருவாக்குறான், ஈமான் அதிகரிக்க செய்வான். அதே போல் அல்லாஹ் ரசூலின் விருப்பத்தை முற்படுத்துங்க. என்னோட விருப்பங்கிறது இல்லை, இது அல்லாஹ்வுக்கு வகுப்பானது, இது ரசூலுக்கு வகுப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டுட்டா என்னுடைய வகுப்பு எனக்கு பிரியமானதுங்கிறதுக்கு இடமே இல்லை. அல்லாஹ்வோட பிரியம், ரசூலுடைய பிரியம் தான் எனது பிரியம். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது எத்தனாவது? 4வது. 5வது, சாலிஹ் நல்லவர்களோடு பழக்க நட்பை அமைத்துக் கொள்ளு. நம்மளோட கூட்டாளி யாருன்னா நல்லவராக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓஸ்பிர், ரசூலுல்லாஹ் சொல்றான், ஓஸ்பிர் நஃப்ஸக, நபியே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹ்வுக்காக வேண்டி காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை செய்கிறாங்களே அவர்களோடு உங்களை ஆக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர் யாரா இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வார்களே அவர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள் இருக்கவர். அவர்களோடு உங்களை ஆக்கி கொள்ளுங்கள். ஒரு மனுஷனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் யாருன்னு தெரியணும் எனக்கு. நான் இவரை போய் நோண்டிட்டு இருக்க தேவையில்லை, இவருடைய நண்பர் யாருன்னு பார்க்கணும். இவரை தெரிஞ்சா, இவரை யாருன்னு தெரியல, இவருடைய நண்பர் யாரு? ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றார், ஒரு மனிதனை பற்றி, ஒரு மனிதனுடைய ஈமானை பற்றி தெரிய வேண்டுமா, அவருடைய நண்பர் யாருன்னு பாரு. ஒருத்தர் திருடனோடு சேர்றான்டா புரிஞ்சுக்கணும், அவன் அப்படித்தான் இருப்பான். அப்ப நல்ல நண்பர்களை ஆக்கி கொள்ளுங்க, ஈமான் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அப்ப இவைகளெல்லாம் ஈமான் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. என அருமையானவர்கள், நல்ல கல்வியை தேடுவதற்கு அடிக்கடி உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் உங்களுக்கெல்லாம் சொல்றதெல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு பயனுள்ள கல்விகளை, நிறைய உஸ்தாதுகள் இருக்கிறாங்க, நிறைய மார்க்கத்தை கற்றவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க நம்முடைய சமூகத்தில். அவங்கள்ட்ட கூப்பிட்டு அவங்களுடைய பணியை கொடுங்க. இந்த மாதிரி கிதாபுகளாக எங்களுக்கு நடத்துங்க. ஈமான் அதிகரிக்கிறதுக்கு, அடிக்கடி அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு, அல்லாஹ்வை இப்படி புரிந்து கொள்வதற்கு உண்டான கல்விகளை நடத்துங்கன்னு சொல்லி இங்கே உள்ள நிர்வாகிகளுக்கு சொல்லுங்க. இங்கே உள்ள நிர்வாகிகள் அதை மாதிரியான அறிஞர்களை அழைச்சிட்டு வந்து அவ்வப்போது பாடங்களை, வகுப்புகளை நடத்துகிற ஒரு 2 பயன் இருக்குது. நீங்கள் பயனடைவது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே அவர்கள் பாடத்தை நடத்துகிறார்கள். அப்படியான ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க, சிறந்த உஸ்தாதுகள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அழைத்து கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நேரடியாக உட்கார்ந்து, அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க, நேரடியாக உட்கார்ந்து இந்த கல்விகளை படிங்க. ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வான். அதே மாதிரி தாய்மார்களுக்கு அப்படி தான் சொல்லுங்க. அந்த ஆன்லைன் அந்த லைன் எல்லாம் போய் அதில் கல்வியை கற்கிறது, வெறும் தகவலை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க. சில பேர் இல்லாததுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. இல்லாதது என்ன காலத்தில் நம்ம வாழ்கிறோம், அதுக்குன்னு ஏற்பாடு செய்யறதுக்கு எவ்வளோ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரியான கல்விகளை தேடுறதுக்கு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க, நேரடியாக உட்கார்ந்து படி. இப்படியான ஒரு கல்வியின் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகரிக்க முடியும். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈமானை அதிகரிக்கிற கூட்டத்தை நாம் அனைவருடைய சேர்த்துள்ளாரா என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.